முறுக்கு அவல் பொரி அஞ்சரைப்பேட்டை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரைப்பேட்டை. இன்னும் இருக்கிற ஊர் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சென்டரான பிளேஸ்னே சொல்லலாம். அண்ட் இந்த கிருஷ்ணகிரியில இருந்து ரோடு பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பக்கத்துல கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர் தொடுறதுக்கு வெறும் 90 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் மும்பை தொடுறதுக்கு ஜஸ்ட்னு சொல்ல முடியாது, 1095 கிலோமீட்டர் இருக்கு. ஆனா இந்த பைபாஸ் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கான். லாரி டிரைவர்ஸ் அத்தனை பேரும் சொல்றாங்க ஓட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்கு, நிறைய எங்களுக்கு வந்து சேஃப்டி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இந்த கிருஷ்ணகிரியில கிளைமேட்டும் அதே மாதிரி தான். பெங்களூர் பார்டர்ல இருக்கனால எந்நேரமும் குளுகுலுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவினிங் டைம்ல நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஆனா மார்னிங்ல அதே டைம்ல வெயிலும் கொளுத்தி எடுத்துருதுங்க. சோ தமிழ்நாட்டோட சாயலும் லைட்டா இங்க இருக்குது. ஆனா இங்க பேசுற மக்கள் பாத்தீங்கன்னா கன்னடம் தமிழ் ரெண்டுமே நல்லாவே சரளமாவே பேசுறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கிருஷ்ணகிரி பத்தி வந்துட்டே இருக்கு. ஆனா இப்போ உங்களுக்காக என்ன வரப்போகுது அப்படின்னா, எங்க வீட்டு சமையல்ல ஒரு சூப்பரான சமையல் காத்துட்டு இருக்கு. யாரு செய்ய போறா, யார் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பாக்கலாம். எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு யார் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்க பேர் இனிமே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க செய்ய போற டிஷ்ஷும் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் அவங்க கார்டன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு என்ன செய்ய போறாங்கன்றத பாக்கலாம். ஹலோ மேடம், வணக்கம். ஹலோ, வணக்கங்க. உங்க பேரு? தனலட்சுமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட்டா வேலை பண்றேங்க. சிச்சோ, அப்ப சீட்லாம் கொஞ்சம் ஈஸியா கிடைக்குமா? கிடைக்கும், வாங்க தாராளமா. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல எங்க? பிரைவேட் ஸ்கூலுங்க. பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி நைஸ். அண்ட் எங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? தயிர் பூரி செஞ்சு காட்டுறோங்க இன்னைக்கு. தயிர் பூரி தானே கிருஷ்ணகிரியோட ஃபேமஸ் தயிர் பூரி? ஆமாங்க. அப்படியா? ஆமாங்க. தயிர் பூரி என்ன எங்கெங்கெல்லாம் செய்வாங்க? கிருஷ்ணகிரி லெவலிலும் செய்வாங்களா? எங்க வீட்ல ஸ்பெஷலா இது செய்வாங்க. ஈவினிங் டைம்ல பசங்களுக்காக இது செஞ்சு கொடுப்போம் நாங்க. ஓஹோ, சரி சரி. கிருஷ்ணருக்கு பிடிக்குமா இது? கிருஷ்ணருக்கு பிடிக்குங்க. அப்படியா? ஆமாங்க. சரி, இந்த கிருஷ்ணகிரி ஏன் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கதை தெரியுமா? கிருஷ்ணருக்கு இங்க வந்து ஒரு மலை இருக்குங்க, சைட் பாஷா மலைன்னு. அது மேல ஒரு கிருஷ்ணரோட பாதம் பட்டிருக்கு. அந்த பாதம் வந்து கிருஷ்ணரோட பாதம்னு பழங்காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கறதுனால அது மலையும் சேர்ந்து கிருஷ்ணகிரி அப்படின்னு பேரு. கிரி, அதனால கிருஷ்ணகிரி அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. ஓ சூப்பருங்க, நல்லா அருமையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துறீங்க. இந்த கிருஷ்ணகிரியில தயிர் பூரி ஆரம்பமா? ஆரம்பிக்கலாங்க. சரி, தயிர் பூரி செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை? அரிசி மாவு, தயிர், பச்சை மிளகாய் பேஸ்ட், பெருங்காயம், எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. சரி, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த பூரி எப்படி செய்யறது? இதை வச்சுங்க, ஃபர்ஸ்ட் கிண்ணம் வச்சுட்டு ஒரு டம்ளர் மோர், தயிர் இல்லைன்னா மோர், அதோட ஒரு டம்ளர் தண்ணி, அரிசி மாவு போட்டு வேக வச்சுக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுட்டு அப்புறம் அதை நல்லா கலக்கிட்டு அதுல இருந்து பூரி சின்ன சின்னதா தட்டிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கணுங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதாங்க. செம்ம சிம்பிளா இருக்கு. தயிர் பூரி தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லையா? சட்னி செய்யலாங்க. கடலைக்கொட்டை சட்னி செய்யலாம், நல்லா இருக்குங்க. அதுக்கு கடலைக்கொட்டை சட்னி? ஆமாங்க. இது இந்த கடலை இருக்கும் இல்லைங்களா, கிரவுண்ட் நட். ஆமா, அதை வறுத்துட்டு அதுல இருந்து சட்னி செஞ்சோம்னா நல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாங்க. நாங்க பாத்துறோம். முதல்ல இப்போ ஒரு டம்ளர் தயிர் ஊத்துறோங்க. சரி, கரெக்டா அளந்து எடுத்து வச்சிருக்கீங்க போல. ஆமாங்க. தண்ணி கொடுங்க, ஒரு டம்ளர் ஊத்திடலாம். தயிர் எவ்வளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தண்ணியா? தண்ணிங்க. மாவு எவ்வளவு எடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, ஃபுல்லா ஊத்திடுங்க. சரி, ஓகே. கொத்தமல்லி கொடுங்க. ஓ, நிறைய போடணும். ஆமாங்க, நிறைய கொத்தமல்லி போடணும். சரி. காரம் கொடுங்க. காரம்னா? காரம் பச்சை மிளகாய் விழுது போடணுங்க. சரி. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டா போதுங்க. ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் காரம் விழுது போட்டா போதுங்க. சரி, ஓகே. பெருங்காயம் ஒரு சிட்டிகை போட்டா போதுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் போட்டுறணும்? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் எல்லாமே. சரி. அப்புறம் இது கொஞ்சம் கொதிக்கணுங்க. கொதிச்ச அப்புறம் அரிசி மாவு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். சரி, ஓகே. பாட்டுலாம் போடுவீங்களா நீங்க? பாட்டு வராதுங்க. அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது சொல்லி தருவீங்களா ஸ்கூல்ல? அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு? ஆக்டிவிட்டீஸ்னா ஹேண்ட் ஒர்க், அந்த மாதிரி ஃப்ளவர் செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்போங்க. சரி. பேப்பர் டிசைன்ல எல்லாம் லோட்டஸ், ரோஸ் அந்த மாதிரி சொல்லி தராங்க. சரி. முத்துல டிசைன் போடுற மாதிரி சொல்லி தரோம். க்ரோஷால ஷால் அந்த மாதிரி போடுற மாதிரி சொல்லி தராங்க. கொதி வந்தது போதுமா? போதுங்க கொஞ்சம். சரி. அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கொதி வந்ததும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சரி, ஓகே.
ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க. ஓகே, மாவு போட்டுடலாமா? இன்னும் கொஞ்சம் வரட்டும். இன்னும் கொதி வரணும். கொஞ்சம் வரட்டும். இந்த கொதி வந்ததுக்கு அப்புறம் மாவு போட்டு கிளறுவீங்களா? இல்லைங்க, அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அப்படியே விட்டுட்டோம்னா அதே கொஞ்சம் 1/4 மணி நேரம் கொதிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் இறக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதனால திரண்டு வந்துரும். ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு செய்யணும். தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சிட வேண்டியது. ஓ, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கிளைமேட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா? தருமபுரியில கிளைமேட் நார்மலா தாங்க இருக்கு. இப்ப ஆடி மாசம்ன்றதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிளைமேட் சில்லுன்னு நல்லா இருக்கு, காத்தடிக்குது, நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா? பொழுதுபோக்குனா ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்றோங்க. சரி, க்ரோஷா வச்சு ஷால் போடுறோம், முத்துல டிசைன்ஸ் போடுறோம். சரி, அதெல்லாம் செய்யறோங்க. கிருஷ்ணகிரி நல்ல ஊரா? நல்ல ஊருங்க. எஜுகேஷனல் சிஸ்டம்லாம் இங்க எப்படி? ரொம்ப நல்லா இருக்குங்க. எஜுகேஷன்னா கிருஷ்ணகிரிக்கு வரலாங்க. அதான் சொல்லுவாங்க, இந்த பெல்ட் ஃபுல்லாவே இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாமே. ஆமாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. என்ன காரணம்? அந்த அளவுக்கு ஸ்கூலா இல்ல அந்த அளவுக்கு டீச்சர்ஸா, அந்த அளவுக்கு ஸ்டூடண்ட்ஸா? என்ன ஒரு எல்லாருமே கோஆபரேஷன் பண்றதுனால தாங்க எல்லாமே நல்லா இருக்கு. டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கறதுனால நிறைய கோச்சிங் நல்லா தராங்க. அதனால நிறைய டாப்லயே வராங்க எல்லாரும். உங்க ஸ்கூல் பசங்க எப்படி? ரொம்ப நல்லா படிக்கிறாங்கங்க. ஸ்கூல் ஆரம்பிச்சு 30 வருஷம் ஆகுதுங்க. இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல படிச்ச பசங்க எல்லாருமே நல்லா இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்குங்க. அதாங்க, பசங்க உங்கள்ட்ட படிச்சவங்க எப்படியோ போயிட்டே இருப்பாங்க, ஆனா டீச்சர்ஸ் மட்டும் அதே ரேஞ்சில இருப்பாங்க அப்படின்றத ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. ஆமாங்க, அது எல்லாமே உங்களாலதான். இப்போ உங்களாலதான் இந்த தயிர் பூரியும் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு போலயே. ஆமாங்க, இப்ப மாவு போட்டுடலாங்க. ஓகே, இப்ப அரிசி மாவுங்க நடுவுலயே போடணுங்க. 1 டம்ளர் அரிசி மாவு. அது அப்படியே கொதிக்கணுங்க, இப்பவே கலக்க வேண்டாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்ச அப்புறம் அதை இறக்கிட்டு அப்புறம் கலக்கிக்கலாங்க. இது கொதி வரதுக்கு இன்னும் ஒரு 1/4 மணி நேரம். 1/4 மணி நேரம் கலக்காம இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாயிடுமா? ஆமாங்க, உள்ளே அப்படியே கொதிக்குங்க. உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா கொதி வந்துருங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கிற மாவை அந்த தண்ணியில அப்படியே மிக்ஸ் பண்ணி கலக்கிக்கலாங்க. அது சூடா இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே கலக்கிக்கலாம். நம்ம சிம்பிள் வேலை தான் நினைக்கிறேன். இதுல கிளறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே போட்டு நின்னு பேசிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. இறக்கி வச்ச அப்புறம் தாங்க அதை கலக்க வேண்டியது. கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமாங்க. சரி, ஐ திங்க் கண்டிப்பா இந்த தயிர் பூரியை தொடர்ந்து நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாவு நல்லா ஃபுல்லா கலந்து கரண்டி எல்லாம் இல்லாம கலந்து எப்படி வருதுன்றத பாக்கலாம். இறக்கி வச்சுட்டு கலக்கிக்கலாங்க. ஓகே, ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடா இருக்குங்க, எடுத்துக்கலாம். பட் இந்த மாவு அப்படியே தான் இருக்கு. அப்படியேதான் கொஞ்சம் மேல இருக்குங்க, அடியில இருக்கிறதெல்லாம் நல்லா இதா இருக்குங்க. சரி, தயிர்ல எல்லாம் இதா இருக்கும். அத நம்ம கலக்கலாங்க. சூடா இருக்கும் போதே கலக்கிடலாங்க. புரியுது. இந்த மாதிரி திப்பி திப்பியா இருக்கு. ஆமாங்க, அது அப்படியே இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கும் போது அது சரியா வந்துரும். சரி, போதுமா? போதுங்க. இப்போ தண்ணி விட்டு உருண்டை பிடிச்சு அது தட்டிக்கலாங்க. சின்ன சின்னதா தட்டிட்டு அப்புறம் எண்ணெயில வச்சுக்கலாம். சரி, இது தட்டத்துக்கு முன்னாடி முதல்ல வாண்டி வச்சிடலாங்க. எண்ணெய் காய வச்சு பூரி போறதுக்கு. ஓகே, அடுப்பத்து வச்சுக்கோங்க. வாண்டி வச்சு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இதை உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி, ஊத்துவா? ஊத்துங்க, கொஞ்சமா ஊத்துங்க, போடுங்க. நல்லா ஆறுன பிறகுதான் உருண்டை பிடிக்க முடியும் இல்லையா? ஆமாங்க, சூடா இருந்தா முடியாது. சரி, இதுல இருந்து சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிக்கலாங்க. ஓகே, தட்டி போட்டா போதும், தேய்க்கலாம் தேவையில்லை. பூரி மாதிரி தேய்க்க வேண்டாங்க. இது அதுக்குன்னு தனியா ஒரு பேப்பர் இருக்குங்க, அந்த பேப்பர் மேல தட்டிட்டு அதை எடுத்து அப்படி போட்டுக்கலாம். என்ன நல்லா காயணும்? இன்னும் கொஞ்சம் காயணுங்க. அதுக்குள்ள நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாங்க. சரி, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க. சரி, இப்ப இதை உருண்டை பிடிச்சதெல்லாம் தட்டிட்டு அதுல போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா ஆயிடுச்சுங்க. தயிர் பூரி ரெடி. தயிர் பூரி ரெடிங்க. பேப்பர் இருக்குங்க, அந்த பேப்பர்ல தட்டிடலாங்க நம்ம. சரி, இது மேல இப்ப கொஞ்சம் எண்ணெய் பூசிடுறோங்க. சரி, பூசிட்டு அந்த உருண்டை எடுத்து தட்டிட்டு இதுல போட்டுறோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னாங்க. ஒரு உருண்டையா வச்சு தட்டிடலாங்க. கனமா தான் தட்டணும். ஆமாங்க,
கொஞ்சம் கனமா தட்டமெல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குங்க. சரி சரி. ஃபர்ஸ்ட் இது ஒரு 2 போடலாங்க. செவக்கணுமா? ரொம்ப செவக்க வேணாங்க, ஓரளவுக்கு எடுத்துடலாம். இப்போ இது 1 போட்டுக்கலாங்க. அது நடுவில் அப்படியே தள்ளி விடணுங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். சரி ஓகே. ஒன்னு ஒட்டிட்டு இருக்க. ஒட்டி இருக்கோங்க, அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. சரி சரி சரி. போடும்போது ஒன்னா சேர்ந்துருங்க, நம்ம எடுக்கும்போது தனித்தனியா எடுத்துக்கலாம். சரி ஓகே. இதை நல்லா பொரிச்சு ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம சாப்பிடலாங்க. அவ்வளவுதானா? ஆமாங்க. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சூப்பரான ஒரு தயிர் பூரின்ற ரெசிபி செஞ்சு காமிச்சிங்க. அருமையான ஸ்நாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப நேரம் நீங்க செய்யறப்ப எப்படாவது வெந்து வரும் எடுத்து சாப்பிடலான்ற ஒரு டெம்டிங் இருந்தது. இப்ப அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூங்க. இந்த தயிர் பூரி எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். தயிர் பூரி செய்யறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பெரிய சட்டி வச்சுக்கோங்க. அந்த சட்டியில தேவையான அளவு 1 கப் தயிர், அந்த தயிருக்கு ஈக்குவலான 1 கப் தண்ணி, தேவையான அளவு கொத்தமல்லி, பச்சை மிளகாய் பேஸ்ட், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு ஓரளவு கொதி வந்த உடனே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் அரிசி மாவு போட்டுட்டு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்த பிறகு அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு இப்ப அந்த மாவை நல்லா கிளறிக்கோங்க. ஆறுன பிறகு தண்ணி ஊத்தி நல்லா பெசரி சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு எண்ணெய் தடவி ஒரு பேப்பர்ல குட்டி குட்டியா தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா தயிர் பூரி ரெடி. தயிர் பூரினோடனே நல்லா புஃப்னு ஊதி வரும், நல்லா பூரி மாதிரி இருக்கும் பெரிய சைஸ்ல அப்படின்னு பார்த்தேன். ஆனா இது கிட்டத்தட்ட மசாலோட மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் எல்லட மாதிரி இருக்கு. ஆனா சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாங்க. அடே பிரமாதமான ஒரு டேஸ்டா இருக்கு. இது சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபிளேவர் இருக்கும் அப்படின்னா, வடகம் சாப்பிட்ருக்கீங்களா? வடக மாவு சாப்பிட்ருக்கீங்களா? இதே மாதிரி தான் பச்சை மிளகால அரிசி மாவு வந்து கலந்தாலே இந்த ஒரு ஸ்மெல் அண்ட் இந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கும். அந்த அளவுக்கு கமகமன்னு இந்த பச்சை மிளகா நெடியோட கூடவே கொத்தமல்லி தயிர் எல்லாம் சேர்ந்து இந்த தயிர் பூரி ரொம்ப பிரமாதமா இருக்கு. தயிரோட சாப்பிட்டுருப்பீங்க, இந்த தயிர் பூரி சாப்பிட்டுருக்கீங்களா? நிச்சயமா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. கிருஷ்ணகிரி ஸ்பெஷல் தயிர் பூரியை மறந்துடாதீங்க. நான் தொடர்ந்து டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன்.